மகாராஷ்டிரா மண்ணில உதித்த ஞானி தான் துக்காராம். மிகச்சிறந்த ராம பக்தரும் கூட. பகல் நேரத்துல சமாதி நிலையில இருப்பாரு. இரவு நேரத்துல மக்களுக்காக ராம பஜனைகள் நடத்தி ஆன்மீக கொண்டாட்டத்துல ஈடுபடுறது தான் அவருடைய வாழ்க்கையாகவே இருந்தது. எப்பவும் ராம மந்திரத்த ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது அவருடைய வழக்கம். ஒரு நாள் இயற்கை கடன கழிக்க தோட்டத்து பக்கமா போயிருந்தார். அப்போ அந்த பக்கமா ரொம்ப ஆச்சாரமான பண்டிதர் ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தார். அவர் துக்காராம பார்த்து கோவமாயிட்டார். இவன் என்னடா இயற்கை கடன கழிக்கும்போது கூட ராம நாமத்த ஜபிக்கிறானேன்ட்டு. கோபத்தோட உச்சகட்டத்துல கிட்டத்தட்ட துக்காராம அடிக்கவே போயிட்டார். இந்த மாதிரி அசுத்தமான நேரத்திலயா இறைவன் நாமத்தை ஜபிப்பேன்னு, இனிமே இந்த மாதிரி நேரத்துல ஜபிக்காதன்னு சத்தியம் கேட்டு வாங்கவே துக்காராமும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வாயை இருக்க மூடிக்கிட்டார். அவ்வளவுதான். அவர் உடம்புல உள்ள மயிர்கால்கள் வழியாலாம் ராம ராம அப்படிங்கிற மந்திர சத்தம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. பண்டிதர் பதறி போயிட்டார். ஆஹா, இவர் சாதாரணமானவர் இல்ல. ராம நாம மந்திர அதிர்வாவே இவரோட உடம்பே மாறி போயிருக்குன்னு அவருக்கு புரிஞ்ச உடனே துக்காராம் காலில் விழுந்து வணங்கி தன்னுடைய உத்தரவை ரத்து செய்ததா சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். கட்டுப்பாடுகள் எல்லாம் சாமானிய மக்களுக்கு தானே ஒழிய மகான்களுக்கு இல்லைன்னு சொன்னார். கடவுள் மந்திரம் நான்ற நினைப்பை அகற்றி ஆத்மாவை மேம்படுத்துது. ஆத்மா இன்றி மனமோ உடம்போ தனித்து இயங்காதுன்ற கருத்தை வலியுறுத்த மகரிஷி ரமண சொன்ன கதை தான் இது.